அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் அப்பம், கந்தரப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸ். இது ஒரு டெலிஷியஸ் அப்பம், ரொம்ப ருசியா இருக்கும். பச்சரிசி 1 கப், வெல்லம் 1/2 கப், துருவின வெல்லம் 1/2 கப் எடுத்து வச்சுக்கணும். துருவின தேங்காய் துருவல் 1/4 கப், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பாசிப்பருப்பு 1/2 டீஸ்பூன். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் கந்தரப்பத்துக்கான அளவு. இப்போ நம்ம தேங்காயையும் வெல்லத்தையும் தனியா எடுத்து வச்சுக்க போறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி பருப்பை தனியா நம்ம ஊற வைக்கணும். 2 தடவை தண்ணியில நல்லா களைஞ்சிட்டு நம்ம ஊற வைக்கிறோம். 2 மணி நேரம் ஊறணும். இப்படி இந்த மாதிரி தண்ணி வெள்ளையா வர்ற அளவுக்கு நம்ம களையணும். களைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஆட்டி எடுப்போம். வெல்லமும் தேங்காய் துருவலையும் இதோட இப்ப சேர்க்க கூடாது. எப்ப சேர்க்கணும்னு நான் சொல்றேன், அப்ப சேர்த்துக்கலாம். இப்ப 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிரைண்டர்ல போடுறோம். அளவா தண்ணி ஊத்தணும். நாலு ஏலக்காய் போடுறோம். ஒரு பிஞ்ச் கல்லுப்பு. இப்போ வெல்லம் போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா போடணும். இப்ப தேங்காய் துருவல் போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்கு, மாவு இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதம் வந்த உடனே நம்ம மாவை அள்ளிடலாம். தோசை மாவு பதத்துல இருக்கணும். இப்ப பதம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல கடலெண்ணெய் நம்ம ஊத்தி சூடு பண்ணிருக்கோம். கடலெண்ணெய் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்பம் ஊத்த ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு எழும்பி அப்பம் எண்ணெயில இந்த மாதிரி மிதக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப திருப்பி விடணும். இந்த மாதிரி 2 பக்கமும் வந்துருச்சான்னு பாருங்க. இந்த மாதிரி கோல்டன் எல்லோ கலர்ல வரணும். இந்த மாதிரி வெந்து வந்த உடனே எடுத்துடணும். ஒரு அப்பமா ஊத்தணும்.
இந்த கந்தரப்பம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு அப்பம் சாப்பிடணும்னு நினைச்சாலும் நம்மளால ஒரு அப்பத்தோட எந்திரிக்க முடியாது. எப்படியும் ஒரு 4-5 அப்பமாவது சாப்பிட்டுட்டு தான் எந்திரிப்போம். அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த அப்பம். ஒரு தடவை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இதுவே உங்களோட ஃபேவரட் அப்பமா மாறிடும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.